நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேட்டகரி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேட்டகரி. தமிழ் சினிமால பேசும் படம் அப்படின்னு ஒன்று வந்து ஆரம்பிச்ச அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் ஏதாவது ஒரு வசனம் வந்து நம்ம திரையில பார்க்குறோம், அது நம்மளோட கனெக்ட் ஆகுது அப்படின்னா இன்னைக்கும் அதோடய நம்ம பயணிப்போம். அதில் நிறைய டேக்அவே இருக்கும். ஸோ அப்படி ஆழமான சிறந்த வசனம் கொடுத்த கேட்டகரி தான் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் கேட்டகரி சிறந்த வசனம். சிறந்த வசனத்துக்கான விருதினை வழங்குவதற்காக எங்களது அசுர தயாரிப்பாளர் வி கிரியேஷன்ஸ் கலைப்புலி எஸ் தானு அவர்களை மேடை கண்புடன் அழைக்கிறோம் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோடு. அனு சார் வணக்கம். 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 இந்த அழகான விருது விழா பற்றி ஒரு சில வார்த்தைகள். விகடன் என்று சொன்னாலே விருது ஞாபகம் வரும். பொன்விழா ஆண்டில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். விரைவில் வரும் வைர விழா ஆண்டிலும் கலந்து கொள்வேன். அந்த நிகழ்வில் பொன்விழா ஆண்டில் வந்து விகடன் பற்றி கலைஞர் சொன்ன அந்த கவிதை ஒன்று ஒரு பகுதி சொல்கிறேன். ஆலமரத்திற்கு விழுது போன்றார், வீட்டிடுக தலைவராய் கவிஞர் இருக்கின்றார். பாசமுடன் அழைத்த பாலுவின் பண்பை, பாலு என்றால் நிர்வாக ஆசிரியர் சீனிவாசனுடைய அப்பா, என்னுடைய தொன்று தொட்டு வரக்கூடிய எஸ்.எஸ். வாசனுடைய தவப்புதல்வன் பாலசுப்ரமணியன். பாலுவின் பண்பை விளக்கொளி என்பேன், வியந்து போற்று என்று சொல்வார்கள். விகடன் என்று சொன்னாலே விருதுக்கு தரம் தகுதி நிர்ணயம். அப்படி சொல்லும்போது குரலை ஒப்பிட்டு சொல்லக்கூடிய என்னுடைய இதயத்தில் என்றும் இருக்கை போட்டு அமர்ந்திருக்கிற எஸ்.பி. முத்துராம் சார் இருக்கிறாரு. அவர் எப்பவுமே ஒரு விழாவில் கலந்து கொண்டால் ஒரு குரல் சொல்லுவார். இந்த விருதுக்கு குரல் ஒன்று சொல்லலாம், ஒன்றுக்கு ரெண்டு கூட சொல்லலாம். சமன் செய்து சீர்திருக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர் கனி என்று சொல்வார்கள். தக்கார் தகவலர் என்பர் அவரவர் எச்சத்தார் காணப்படும் என்று இந்த குரல் வழி வாழும் குணக்கொன்றாக விகடன் விருதுகள் வருகிறது. வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா, மனமார்ந்த நன்றிகள். உங்களுடன் சேர்ந்து இந்த விருதை வழங்குவதற்காக ஆர்கேஜி நெய்யின் சார்பாக திரு ஜி அரவிந்த் அவர்கள், மேனேஜிங் பார்ட்னர் ஆஃப் ஆர்கேஜி கி அவர்களை மேடை கற்பனை அழைக்கிறோம். சினிமா விருதுகள் 2024 சிறந்த வசனத்திற்கான விருது யார் அப்படின்றது ஏவியில பார்த்துடலாம். சிறந்த வசனம் 2024. கீழ்ப்படிதலை கட்டமைக்க அதிகாரம் பெற்றெடுத்த முதல் குழந்தை மதம், இரண்டாவது குழந்தை பிரிவினை என சம்பிரதாய கதாநாயக துதிகளை எல்லாம் விடுத்து எடுத்த எடுப்பிலேயே இறங்கி அடித்தார் பெருமாள் வாத்தியார். Now we'll talk. 4 பேரை வச்சு அடிச்சு என்னை அம்மனமாக்கினதுக்கு அப்புறம் தான் நீயும் நானும் சமம்னு உனக்கு தோணுதில்ல? அதிகாரம் பெற்றெடுத்த இரு குழந்தைகளை எதிர்கொள்ள தேவை அரசியல் அமைப்பும் அமைப்பாய் திரள்தலும் என்று எதிர்சமர் புரிந்த அம்பேத்கரியத்தை உழைப்பு சக்திக்கான உண்மையான ஊதியம் லாபத்தின் பங்கே என்கிற மார்க்சிய மூலதனத்தை ஆம்பளைக்கு என் உடம்பு மேல என்ன அதிகாரம் இருக்கு என்று பெண்ணியத்தை ஒரு ஆம்பளைக்கு என் உடம்பு மேல அப்படி ஒரு அதிகாரத்தை கொடுக்கவே கூடாதுன்னு அப்ப முடிவு பண்ணேன். அன்னைக்கு அவன் வீட்டை விட்டு வெளியே வந்து முடிய வெட்டிட்டேன். இப்படி பயங்கரமான வேலையெல்லாம் பார்த்துட்டு நீங்க ஏன் முடி வெட்டிருக்கீங்க நான் கேட்கணும், நீங்க எதிர்பார்க்குறீங்க. இது அதிபயங்கரமா இருக்கு தோழர். மானுட சமூகத்தின் ஆகப்பெரும் இந்த தத்துவங்களை வசனங்கள் வழி போதித்து பாடம் எடுத்தார்கள் இந்த 3 வாத்தியார்களும். உக்கரமான கோடைக்கு நடுவே தூரும் சாரலை போல நீங்க எனக்கு கொடுக்கிற எதுவும் வீண் போகாது என தத்துவங்களுக்கு இடையே பெருங்காதலை தூவவும் இவர்கள் தவறவில்லை. வசனங்கள் வழியே மக்களை அரசியல் படுத்தும் தமிழ் சினிமா மரபை முன்னெடுத்து போகும் இந்த தோழர்கள் அடுத்த தலைமுறையின் கருத்து அறிவாள்கள். இவர்கள் மூவருக்கும் 2024 ஆண்டுக்கான சிறந்த வசனகர்த்தா விருது வழங்கி பேரு வகை கொள்கிறது ஆனந்த விகடன். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட கவிஞர் தை கந்தசாமி அவர்கள், மணிமாறன் அவர்கள், இயக்குனர் வெற்றிமாறன் சார் அவர்களை மேடை கழிக்கிறோம்.
இவர்களுக்கு ஆர்கேஜி கீ வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர் பரிசாக காத்துட்டு இருக்கு. Can we have the hamper please? வாழ்த்துக்கள். ஒரு சில வார்த்தை. நன்றி சார். சார் நெஞ்சு வலியே வந்துடும் சார் எனக்கு இப்போ. சொல்லுங்க சார். இந்த படம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய கற்றுக் கொடுத்த படம். அண்டு இந்த படத்தில் பொதுவாக வந்து ஒரு படத்தில் வந்து டைலாக் நல்லா இருக்குது அப்படின்னா நமக்கு பயமாக இருக்கும். ஐயோ அப்போ மற்ற எதுவும் நல்லா இல்லையா அப்படின்னு தோணும். பட் இந்த படம் வந்து இட் வாஸ் மோர் டைலாக் ட்ரிவன் அண்ட் ஐடியாலஜிஸை டிஸ்கஸ் பண்ணுற ஒரு ஃபில்ம். அதில் ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்தது. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அது வந்து நிறைய உரையாடலாக இருக்கிற ஒரு சூழல் தான் இருந்தது. பட் அதை வந்து எடுத்துக்கிட்டதை கரெக்டாக சொல்கிறதுக்கு என்ன முடியுமோ அதை செஞ்சுருக்கோம். அண்டு அவர் ஒரு போயட், கந்தசாமி ஒரு போயட். அவரோட கவிதைகள் சிலதெல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து யுகபாரதிக்கு தான் நான் தேங்க் பண்ணேன். அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். அப்புறம் அவருடைய சில கவிதைகள் படித்து அவ்வளோ இன்டென்ஸாக இருந்தது. ஸோ அந்த கவிதைகள்லேருந்து கொஞ்சம் எழுதணும். அப்புறமா அவரே கூப்பிட்டு நீங்கள் கொஞ்சம் எழுதி கொடுங்க, ஒரு எபிசோட் நீங்கள் எழுதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம். அந்த தஞ்சாவூர் டைலக்ட் அந்த பீரியடு அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாரு. அண்டு மணியும் நானும் எப்போதுமே வந்து நாங்கள் எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணுவோம். இந்த படத்தில் வந்து நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டோம், நிறைய ஒன்றா எழுதணும். ஸோ ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எல்லா படத்தில் ஒர்க் பண்ணதை விட இந்த படத்தில் நிறைய எஃபர்ட் இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு, கற்றுக்கிறதுக்கு நிறைய இருந்தது. அண்ட் கற்றுக்கிட்டு அதை டு டேக் இட் ஃபார்வர்ட் ஆல்சோ வி ஹாவ் அ லாட் மோர் வித் திஸ் ஃபில்ம். அண்டு வசனத்துக்கு விருது வாங்குறது ஆக்சுவலாக இவங்க 2 பேரோட சேர்ந்து நிற்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நான் ஏதாவது சொல்லணுமா? கண்டிப்பாக சார். இல்லை சார் எல்லாம் சொல்லிட்டாரு. எனக்கு வந்து இதுக்கு முன்னே நான் சங்கத்தலைவன் பண்ணேன். அது வந்து அதை பண்ணதில் வந்து எனக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பொது உடைமை சித்தாந்தத்துக்கு ரொம்ப டீப்பாக அங்கே போய் படிக்க ஆரம்பித்தது. இப்போ இதில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு அது கொஞ்சம் கை கொடுத்து. சாரி. எனக்கு வந்து இந்த வாய்ப்பை வழங்கிய தோழர் வெற்றிமாறனுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். அவருக்கு என்னை அறிமுகப்படுத்தி வச்ச யுகபாரதிக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நியாயக்கூலி கேட்டதுக்காக 44 பேர் எரித்து கொலை செய்யப்பட்ட வெண்மணிக்கும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பிறந்த திருக்கோளைக்கும் இடையில் பிறந்தனால எனக்கு இயல்பாகவே இந்த திராவிட இயக்கத்தின் மீதும் செங்குடி இயக்கத்தின் மீதும் அதன் கருத்துக்கள் மீதும் ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. நான் பல நாள் இந்த மாதிரியான ஒரு பிறப்பு எனக்கு ரொம்ப மோசமான வாய்ப்புகளை தான் தந்திருக்குன்னு நினச்சேன். அதே பிறப்பு எனக்கு இப்படி ஒரு தோழர் மாதிரியான ஒரு பெரிய மனிதரோடு நின்று தோழர் மணி அவர்கள் போன்ற சில மனிதர்களோடு நின்று வேலை செய்கிற வாய்ப்பு எனக்கு வழங்கியிருக்கு. அந்த வகையில் இவங்க இயக்குநர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னை இந்த மாதிரி ஒரு சிறப்பு செய்த ஆனந்த விகடனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் வந்துட்டு நாங்கள் கேட்காம இருக்க மாட்டோம்னு உங்களுக்கு தெரியும் சார். எப்போ நீங்கள் இருந்தாலும் கீழே இருந்தாலும் கற்றுவோம் அந்த அப்டேட் என்னாச்சுன்னு. ஸோ அடுத்த அப்டேட்காக வெயிட்டிங் சார். சீக்கிரம் சொல்கிறேன் சார். அவர் நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு சொன்னார். ஆமாம் மேடையில். ஆமாம், அது ஒன்று. அப்புறம் இன்னொன்று கேள்விப்பட்டோம் நீங்கள். இல்லை அதான் எல்லாமே சொல்கிறேன். சரி சீக்கிரமாக சொல்கிறேன். நன்றி சார். நன்றி. அது தனுஷ் சார் சொன்னது வந்து அது கன்ஃபார்ம்டு. சூப்பர் சூப்பர் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். 3 பேருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். Thank you. நன்றிகள்.